கவுண்டமணி அவங்களுடைய மனைவி இறந்தபோது விஜய் வந்து அந்த சாவுக்கு போனார். எங்கேயுமே போகாதவர் தானே விஜய் பொறுத்தவரைக்கும், எந்த சாவுக்கும் போக மாட்டார். அதனால் ஒரு வேளை வந்து கேட்டால் வந்து ஒரு வதந்தியை பரப்பி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். மதுரையில் வந்து மாநாட்டில் வந்து அவர் வந்து கலந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போ தானே இனிமேல் தானே போய் வந்து கவுண்டமணி வந்து தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேரணும். விஜய் தலைமையில் விஜய் தலைவராக ஏற்றுக்க முடியுமா? அவருடைய வயசு என்ன, இவன் வயசு என்ன? வடிவேல் சமீபத்தில் வந்து விஜயோட அரசியல் பற்றி கேட்கும்போது கொஞ்சம் நக்கலாக கிண்டலாக பேசிட்டு போனார் இல்லையா? அதுக்கு எதிர்வினை ஆட்டுறதுக்காக கூட இப்படி எடுத்து விடலாம். தாடி பாலாஜி ரொம்ப எக்ஸாக்டாக அதை வந்து ஒரு சேனலில் பேசியிருந்தார். இது வந்து கட்சிக்கு கெட்ட பேராயிடும், தலைவருக்கு கெட்ட பேராயிடும், நீங்கள் இந்த மாதிரி ஆபாசமாக அருவருக்கு தகுந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்றது தான். இதே வைஷ்ணவி உங்கள் கட்சியில் இருக்கும்போது இன்ஸ்டாலெல்லாம் போடும்போதெல்லாம் அப்போ இனிப்பாக இருந்தது இல்லை? உங்கள் கட்சி விட்டு வெளியே போயிட்டாக்கா உடனே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆபாசமாக அருவருக்கு தகுந்த வார்த்தைகள், கொச்சையான பச்சை வார்த்தைகள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் நடிகர் கவுண்டமணி வந்து தாவேகா கட்சியில் இணைய போவதாக ஒரு செய்தி வந்திருக்கு, அது உண்மையா சார்? பரவலாக சொல்கிறாங்க, ஆனால் அது அந்த அளவுக்கு உண்மை இல்லைன்றது தான் தகவல். என்னென்னா, கவுண்டமணி அவங்களுடைய மனைவி இறந்தபோது விஜய் வந்து அந்த சாவுக்கு போனார். எங்கேயுமே போகாதவர் தானே விஜய் பொறுத்தவரைக்கும், எந்த சாவுக்கும் போக மாட்டார். இறப்புக்கு வந்து அதிகாலையில் அவர் போயிட்டு வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது ஒன்று. அதுக்கு பிறகு வந்து அது நன்றி சொல்கிற விதமாக வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஃபோன் கால்கள் பரிமாற்றம்லாம் அதெல்லாம் நடந்திருக்கு. நீண்ட காலமாக வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப வந்து நெருக்கமாக பேசுவார்னு சொல்கிறாங்க கவுண்டமணி. அதனால் ஒரு வேளை வந்து கேட்டால் வந்து ஒரு வதந்தியை பரப்பி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். மதுரையில் வந்து மாநாட்டில் வந்து அவர் வந்து கலந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தாடி பாலாஜியே வந்து இவங்க வந்து சரியான முறையில் அதை அவர் வந்து வரவேற்பு கொடுத்து தக்க வைக்கல. அப்படி இருக்கும்போது இது கவுண்டமணி இதெல்லாம் வந்து ஒரு வதந்தி தான் எனக்கு தெரிஞ்சு. கவுண்டமணிலாம் அரசியலுக்கு எப்போவுமே அப்பாற்பட்டவர், எந்த அரசியலும் கலந்துக்காதவர். இப்போ தானே இனிமேல் தானே போய் வந்து கவுண்டமணி வந்து தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேரணும். விஜய் தலைமையில் விஜய் தலைவராக ஏற்றுக்க முடியுமா? அவருடைய வயசு என்ன, இவன் வயசு என்ன? ஸோ அதெல்லாம் வந்து நடக்காத விஷயங்கள். சும்மா இப்படி வந்து ஏதாவது ஒரு ஹைப்பை கலரி விடுறதுக்காக மதுரை மாநாட்டில் வந்து கவுண்டமணி வந்து இணைகிறாரு அப்படி சொல்லி வடிவேல் சமீபத்தில் வந்து விஜயோட அரசியல் பற்றி கேட்கும்போது கொஞ்சம் நக்கலாக கிண்டலாக பேசிட்டு போனார் இல்லையா? அதுக்கு எதிர்வினை ஆட்டுறதுக்காக கூட இப்படி எடுத்து விடலாம். ஒரு வேளை 84 வயசாகிட்டு இப்போ அவரே வந்து மனைவி இழந்த துக்கத்தில் இருக்கிறாரு. 84 வயசாகிடுச்சு. ஸோ வந்து சினிமாவிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிக்கிறதில்லைன்ற மாதிரி வந்து ஒரு முடிவெடுத்து போயிட்டுருக்கும்போது இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சியில் வந்து சேர்வார்ன்றதுலாம் அவங்கெல்லாம் இருக்கிற அந்த ஓய்வு காலத்தை வந்து எப்படி கழிக்கலான்னு பார்க்குறாங்க. ரெண்டாவது மகள்கள்லாம் செட்டில்டு சார். அதனால் வந்து இவர் வந்து இனிமேல் வந்து இவர் அரசியல் கட்சியில் சேர்ந்து இவர் என்ன அமைச்சராக போகிறாரா, சட்டமன்ற உறுப்பினராக போகிறாரா? அப்படி அவர் அரசியல் கட்சியில் சேர்னா கமல் ஆரம்பித்த மக்கள் நீதி மையத்தில் வந்து அவர் சேர்ந்துருக்கலாம். இல்லை, அந்த மாதிரி விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கும்போது அதில் இணைஞ்சிருக்கூடாது அவர். அதெல்லாம் உண்மை கிடையாது. தவறான தகவலை எடுத்து ஒரு வதந்தியை வந்து கலரி விடுறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுவும் வந்து அரசியலுக்கு வந்து அப்பாற்பட்ட ஒரு மனிதராக தான் இருக்கிறாரு. அவர் பேசக்கூடிய அரசியல்லாம் சினிமாவில் பேசியிருக்காரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த அரசியலே வேறு. அவருடைய மனசுக்கு ஒத்த கட்சிலாம் இன்றைக்கி எதுவுமே கிடையாது. யார்? கவுண்டமணியோட மனசுக்கு ஒத்த கட்சி இன்றைக்கி எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர் அவர். சமீபத்தில் கூட அவங்க கட்சியிலேருந்து விலகி திமுக சேர்ந்த வைஷ்ணவி அவர்கள் வந்து விஜய் மேலேயே புகார் கொடுத்துருக்காங்க. இவங்க கட்சியில் விர்ச்சுவல். கரெக்டு சார், புகார் கொடுத்தது கரெக்டு சார். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அவதூறாக அருவருப்பான வார்த்தைகள் பதிவு பண்ணுறாங்க. நீங்கள் யூடியூபர்ஸ்லாம் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா தாராளமாக பண்ணலாம். இப்போ தானே வந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம், இதுக்கு முன்னாடி யாரும் இல்லையே. சேனல் ஆரம்பித்து புதுசாக வந்து ஆதரிக்கட்டும், தப்பு இல்லை. நீங்கள் வந்து மாற்று கருத்து கூட நீங்கள் வைக்கலாம், தப்பே ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன சொல்லுன்னா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சாடுறது கூட தப்பு கிடையாது தான். எல்லா கட்சியும் நடக்குது. சில பேர் கேட்குறாங்க இல்லையா, வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறியா அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க இல்லையா? அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒன்று கேட்டால் 10 பேர் களத்தில் இருக்கிறான், 10 மடங்கு. அது ரொம்ப தப்பு இல்லையா? ஒரு நீங்கள் குறிப்பிட்டு வந்து நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட ஒப்பீட்டு அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை சாடுறீங்கன்னா ஒரு நடிகையோ அல்லது வந்து கேட்டால் அதை தாண்டி ஒரு பிரபலமான பெண்ணோ கிடையாது.
ஒரு கட்சியில் தொண்டராக இருந்து அந்த தொண்டர் விலகி போய் இன்னொரு கட்சியில் போய் சேர்றாங்க. உங்கள் கட்சியில் இருந்தவங்க தான் அவங்க. அந்த பெண்ணை போய் நீங்கள் அவ்வளோ வக்கரமோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தையே தோண்டி எடுத்து ஆபாச அருவருக்கு தகுந்த வார்த்தைகளை பேச வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு வரம்போடு இருந்ததுன்னா கரெக்டு. வரம்பை மீறிய வந்து ஒரு ஆபாசம் அருவருக்கு தகுந்த வார்த்தைகள் போடும்போது அது வந்து கட்சிக்கான அவப்பேர், அது தலைவருக்கு வந்து அவப்பேர், விஜய்க்கு தான் அவப்பேர். அது அதில் இருக்க மற்றவர்களுக்கு புரியல. இது தாடி பாலாஜி ரொம்ப எக்ஸாக்டாக அதை வந்து ஒரு சேனலில் பேசியிருந்தார். இது வந்து கட்சிக்கு கெட்ட பேராயிடும், தலைவருக்கு கெட்ட பேராயிடும். நீங்கள் இந்த மாதிரி ஆபாசமாக அருவருக்கு தகுந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்றது தான். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஒருமையில் சார்ந்தெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தாராளமாக கடந்த காலத்தில் எல்லா கட்சியும் பேசியிருக்காங்க. அவனே இவனே போடா வாடா அதெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஆனால் ஆபாச வார்த்தைகள் அருவருக்கு தகுந்த வார்த்தைகள் வந்து விஜய்க்கே கற்பனை. விஜய் வந்து எங்கே வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரியான வார்த்தைகள் சினிமாவில் கூட பேசுனதில்லை சார் விஜய். நான் சொல்கிறேன், எனக்கு வந்து நெகட்டிவாக பேசணும் இல்லை. விஜய் பொறுத்த வரைக்கும் சினிமாவில் கூட ஒரு ஆபாச வார்த்தைகள் வந்து பேசுனதே கிடையாது. ஆனால் இவங்க வந்து ஒரு அரசியலுக்கு வந்த பிறகு இவ்வளோ ஆபாச வார்த்தையை பேச வந்து அதை வந்து அனுமதிக்க விட. ஆனால் வந்து விஜய் வந்து அது நடவடிக்கை எடுக்கலைன்னும் போது இவங்க புகார் வந்து சரியானதாக இருக்குது. கட்சியோட தலைவர் வந்து இதை கட்டுப்படுத்திடணும், அவர் கட்டுப்படுத்தலை. அப்போ வந்து அதை ஒரு புகாராக பதிவு பண்ணுறாங்க. அந்த புகாருக்கு என்ன நடவடிக்கைன்றதெல்லாம் செகண்டு சார். ஆனால் புகார் பதிவு செய்யப்படுறதே வந்து அசிங்கம் தானேன்ற நான் அந்த நிலையை ஏன் உருவாக்கணும்? தமிழக வெற்றி கழகத்தில் நான் பார்க்குறேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 யூடியூபர்ஸ் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து அவங்களுடைய வார்த்தைகள் பிரயோகங்கள் இருக்குது. இல்லை சார், வைஷ்ணவி அவர்கள் வந்து பப்ளிசிட்டி தேடுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கட்சியில் இருக்கவங்களே சொல்கிறாங்க. சில விஜய் ரசிகர்களே சொல்கிறாங்க அவங்க வந்து பப்ளிசிட்டி தேடுறாங்க விஜய் கட்சியை வைத்து, விஜய் வைத்து. சார் பப்ளிசிட்டி யார் தேடல? விஜய் தேடலையா? எல்லாரும் பப்ளிசிட்டி தேடுறவங்க தான். ஏன் இதே புஷி ஆனந்த் வந்து கேட்டினா அவருடைய ஃபோட்டோ பெருசாக போட்டுக்கலையா? விஜய் சின்னதாக போடலையா? அதான ஆரம்ப பிரச்சனையே ஜான் ஆரோக்கியசாமிக்கும் அவருக்கும். ஸோ இங்கே பப்ளிசிட்டி தேடாதவங்களாம் யாரும் கிடையாது. விஜயே பப்ளிசிட்டி பைத்தியம்தான், உண்மை இது. சில பேர்லாம் பேசுகிறாங்கல்ல, விஜய் பப்ளிசிட்டி பைத்தியம்தான். அவங்களே நீங்கள் கேட்கணும்னா வலைபேசிக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. எதுக்கு கோல்டு காயின் வாங்கி தரணும்? பப்ளிசிட்டி தானே. அப்புறம் இப்போ இதே உங்களுக்கு வந்து இதே வைஷ்ணவி உங்கள் கட்சியில் இருக்கும்போது இன்ஸ்டாலெல்லாம் போடும்போதெல்லாம் அப்போ இனிப்பாக இருந்ததில்ல. உங்கள் கட்சி விட்டு வெளியே போயிட்டாக்கா உடனே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆபாசமாக அருவருக்கு தகுந்த வார்த்தைகள், கொச்சையான பச்சை வார்த்தைகள், குடும்ப உறுப்பினர் எல்லாரும் இழுத்து வச்சு பேசுகிறது, இது தப்பு இல்லை சார். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வரும். நாளைக்கு உங்கள் தலைவர்கிட்ட போவாங்க. இப்போ தலைவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கண்ணியமாக. உங்கள் தலைவரை திட்ட ஆரம்பித்தா என்ன ஆகும்? இதே ஏதோ உங்கள் நேரம் நல்லா இருக்குது, உங்கள் தலைவர் பொண்டாட்டி தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, சேர்ந்து வாழற மாதிரி தான் இந்நேரம் அர்ச்சனைகள் எல்லாம் வந்து உங்கள் பொண்டாட்டி உங்கள் தலைவர் பொண்டாட்டிக்கு தான். இதுதான் உண்மை. அந்த மாதிரி இப்போ தனியாக வாழ்றதுனால கௌரவமாக தப்பிச்சிட்ருக்கீங்க நீங்கள் எல்லோரும். இதே நீங்கள் சேர்ந்து வாழட்டுமே, புகார் அங்கே போகாது, நேரம் உங்கள் அன்னிக்கிட்ட தான் போகும் புகார். அறிவு வேணும் உங்களுக்கு. ஒரு கட்சி நடத்துகிறீங்கன்னா இப்படியான பல விஷயங்கள், பல பேர் கட்சி விட்டு கட்சி மாறுவாங்க. எல்லாரையும் நீங்கள் ரூம் போட்டு உட்காந்து திட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கதைக்கு ஆக மாட்டீங்க, அடுத்த கட்டத்துக்கு போகவே மாட்டீங்க. நீங்கள் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கணும். ஒரு கட்டத்தில் யாரோ ஒருத்தர் மாற்று கருத்து உள்ளவங்க இருக்க தான் செய்வாங்க கட்சியிலேயே. இன்றைக்கி இருக்கிறவனா எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நேற்று வரைக்கும் உங்கள் கூட இருந்தான், இன்றைக்கி ஜெகதீஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலாக எங்கெல்லாம் சேனல் கொடுப்பாங்களோ அங்கெல்லாம் உட்காந்து உங்களை பேசிகிட்டு இருக்கிறான். நீங்கள் உடனே போயிட்டீங்களா அவங்ககிட்ட? சொல்லுங்கள். இப்போ அவனை அண்ணன் ஒன்னன் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எதிர்பார்வைனா கட்சி மாற்று கட்சிக்கு போயிட்டாங்கன்னா உடனே அவங்கள சாட வேண்டியது, அருவருப்பாக பேசுறது, ஆபாசமாக பேசுறது தப்பு இல்லையா? அது இல்லை சார். இப்போ நீங்கள் ஜெகதீஷன் சொல்லும்போது கூட அவர் வந்து ஒரு இடத்துல பேட்டி கொடுத்துருக்காரு, என்னென்னா விஜய் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே லட்சக்கணக்கில் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. உண்மைதான் சார். அவரே ஆசைப்பட்டவர் சார். அவரே அவருடைய ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டார் விஜய் கூட. அவருக்கு அனுமதி வழங்கலை. அதுதான் முதல் வெறுப்புக்கான காரணமே அதுதான். அது இப்போ அவர் சொல்ல முடியுமா? அதை நம்ம தான் சொல்ல முடியும். ஜெகதீஸ்வரனுக்கு என்ன சிக்கல் கேட்டிங்கன்னா முதல் இதுதான். அவர் வந்து தலைவரை பார்க்கறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. அவர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டார், அதுக்கு அனுமதிக்கலை. அப்போ அவர் என்ன கேட்டார்னா, ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கெலாம் பார்க்கறதுக்கு மட்டும் நேரம் இருக்குது, எங்களை பார்க்க நேரம் இல்லையான்னு கேட்டார். உடனே கட்சியை தூக்கி வெளியே போட்டானுங்க. அவ்வளோதான் கேட்டது. இதுதான். ப்ரொடியூசரை டைரக்டர்லாம் பார்க்குறாரு, எங்களை பார்க்க நேரம் இல்லையா? உங்களுக்காக தான் நாங்கள் கட்சிக்காக தான் நாங்கள் உழைக்கிறோம், போகிறோம் வரோம் அப்படின்னு சொன்னது ஒன்று. அதனால் என்ன செஞ்சாங்கன்னா வந்து நீ எங்கள் தலைவரே கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்லி தூக்கி வெளியே போட்டானுங்க. இதுதான் உண்மை. அது ஜெகதீஸ்வரன் சொல்ல முடியாது, நம்ம சொல்கிறோம். அவர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டது உண்மை.
அதை போட்டோ எடுக்க அனுமதிக்கல, தூக்கி வெளியே போட்டாங்க. கட்சியை விட்டு நீக்கத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அவரை நீக்க போகிறாங்க கட்சியை விட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறமும் அவர் வந்து பல மேடைகளில் தாவேக்கு ஆதரவாக பேசினார். அதுக்கப்புறம் தான் மாநாடுலாம் முடிஞ்ச பிறகு தான் அவரை தூக்குனாங்க. எனக்கே நல்லா தெரியும் இவரை கட்சியை விட்டு தூக்க போகிறாங்கன்னு தெரியும் எனக்கு. சமீபத்தில் கூட சேலத்தில் கூட ஏதோ ஒரு கொள்கை கூட்டம் நடந்தது. அங்கே சுத்தமாக கூட்டமே இல்லை, ஏன்னா விஜய் வராதனால கூட்டமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விஜய் முழுக்க விஜய் நான் போனால் தான் சார் கூட்டம். அங்கே வந்து இவருக்கு இப்போ வந்து புஷியானதுக்கு வந்து பிடிக்கல. ஸோ அங்கே புஷியானதுக்கு ஒரு குரூப் இருக்குது, ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு குரூப் இருக்குது. ஸோ அதனால் வந்து கேட்டால் அங்கே வந்து பெரும்பாலும் வந்து கேட்டால் விஜய் வந்தால் தான் அந்த கூட்டம்ன்றது. இவங்க வந்து நினைக்கிறாங்க விஜய்க்கு வர கூட்டம் அப்படியே வந்து புஷியானதுக்கு வரணும் சார். விஜயம் புஷியானதுக்கு ஒன்றா சார் சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் கூட அது வந்து பொருந்தாது. புஷியானதுக்கு வந்து ஒரு தகுதியான நபரே கிடையாது. என்னை கேட்டால் கட்சியை நடத்துகிற அளவுக்கு தகுதியான நபர் கிடையாது புஷியானதை பார்த்துக்கலாம். அவன் என்ன புஷியானதுக்கு ஒரு 10 அந்த டில்லி ஏர்மன் சொல்லுவாங்கள்ல, இந்த கருப்பாக இருக்கும் பாருங்கள், இந்த கொம்பெல்லாம் சுட்டின்னு இருக்கும், ஒரு 10 டில்லி ஏர்மை வாங்கி விட்டாக்கா அதை ஒன்றா மேய்க்கிறதுக்கு ஒன்றா ரெடி. நீங்கள் பார்த்துருப்பீங்க மேடையிலேருந்து எப்படி மேய்க்கிறது. அந்த மாதிரி ரெடினா வந்து ஒரு 10 டில்லி எருமை வாங்கி விட்டு ஏதாவது ஒரு மைதானத்தில் போய் மேய்க்க சொன்னால் மேய்க்கலாம். மாடு மேய்க்க தான் லாய்க்கு புஷியானது. மற்றபடி கட்சியோட தலைவருக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ரெண்டா தமிழ்நாட்டுக்கு அந்த அளவுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த மாடு கூட அவர் இங்கே மேய்க்க முடியாது, பாண்டிச்சேரியில் தான் போய் மேய்க்க முடியும். இந்த மண்ணுக்கும் புஷியானதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவர்கிட்ட தூக்கி போய் கட்சியை கொடுத்து நீ தான் கட்சியோட பொதுச் செயலர்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவரும் வந்து எவ்வளோ சீன்லாம் போட்டு பார்க்குறாரு. அது எல்லாமே ட்ரோல் ஆகுது. விஜய் கட்சி இன்றைக்கி வந்து ஒரு காமெடியாக வந்து மக்கள்கிட்ட பார்க்கப்படுறதுக்கு காரணமே என்னன்னா புஷியானந்த் தான். காமெடியாக பார்க்கப்படுது. இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நாட்கள் நெருங்க தெரிய போகுது பாருங்கள். சமீபத்தில் கூட ஒரு கூட்டத்தில் வந்து நாங்கள் 10 வருடமாக கட்சியில் இருக்கோம், எங்களுக்கு வந்து எந்த பொறுப்பும் எதுவும் வழங்கப்படலைன்ட்டு விஜயோட அந்த கட்சி இதில் கீழே போட்டு மிதிச்சாங்க. உண்மை சார். அது வந்து கட்சியில் பொறுப்புக்கணும்னா வந்து 15 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு கேட்டகரிக்கு வந்து ஒரு போஸ்ட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோலாம் கொடுத்துட்டு போகிற அளவுக்கு இல்லை சார். பிள்ளைகள் எல்லாம் வந்து பார்த்தா கஷ்டப்படுற பிள்ளைங்க சார் எல்லாம். அவன் வேலை வெட்டி இல்லாமல் போய் ஒரு 10,000 15,000 சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிற பசங்க. அவங்கள போய்ட்டு நீங்கள் 10,000 ரூபா 15 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வா, வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.5 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வா, இந்த போஸ்டிங் கொடுக்குறா, அந்த எல்லாமே எல்லா போஸ்டிங் காசுக்கு விற்கிறானுங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐக்கியமாவாங்க தொண்டர்கள் சொல்லி பார்க்கலாம். எல்லாம் வெறுப்பில் இருக்கிறானுங்க. இது வந்து விஜய் பேர் வெளியே தெரியாத அளவுக்கு அங்கே பண்ணுறது அத்தனையும் வந்து புஷியானந்த் தான். புஷியானந்த் மேலே கடுமையான வெறுப்பில். புஷியானந்த் கடைசி நேரத்தில் வந்து அவர் மேலே செருப்பு வீச்செல்லாம் கூட நடக்கலாம் கடைசி நேரத்தில். ஏன்னா அவ்வளோ கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. நடக்கலான்னு தான் நான் சொல்கிறேன், நடக்கும்னு சொல்ல, நடக்கலாம் ஒரு வேளை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து தொண்டர்கள் கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.